பிரைஸ் காட். ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக உங்களுடைய அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் இந்த முதல் நாளில இந்த 1ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் பண்ணியிருக்கிறார். அதற்கும் மேல இன்னைக்கு நல்லா நம்ம ஆராதிச்சிருக்கிறோம். கட்டுகளை தேவன் உடைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா ஆராதிக்கணும், ஃப்ரீயா ஆராதிக்கணும். ஒன்று சொல்றேன் பாருங்க, இதோ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆராதனை செய்யறது தாங்க கட்டுகளை உடைக்கிற ஒரு காரியம். நல்லா அப்படியே கைகளை தட்டி கண்களை மூடி எங்கேயும் பார்க்காதபடிக்கு நீங்க உங்களை மறந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆராதிக்க வேண்டும். தாவீது முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதித்த அந்த ஆராதனை தான் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு கொண்டு வந்தது. தேவனுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விருப்பத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அதனால ஆராதனை செய்யும் போது மட்டும் நீங்க நல்லா நிரம்பி கர்த்தருக்குள்ள ஆராதனை செஞ்சீங்கன்னா தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சுருக்கமாய் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறபடியினால் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். தேவன் நமக்கு தந்திருக்கிற விசேஷமான ஒரு வாக்கு தந்த வசனம். 8:36 யோவான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நிறைய பேரை விடுதலை செய்ய போகிறார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் நீங்க விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையும் அக்கினி என்ன செய்ய போகுது? விடுதலையாக்க போகிறது. தேவன் நம்மை விடுதலையாக்க நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை. ஹல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனா இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறது என்னை பார்ப்பதற்கல்ல, இந்த பரிசுத்த தேவனாகிய நசரேயனாகிய இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இயேசு உங்க பிரச்சனை அறிந்திருக்கிறார். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் கையில நீங்க ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்யும்? இதோ அவர் விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார். யார் உங்களை விடுதலை செய்வாரு? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு வேணும். ஒரு சில பாவங்கள்ல இருந்து விடுதலை எனக்கு வேணும்னு நினைப்பீங்க, ஆனா அந்த பாவத்திலிருந்து உங்களால வெளியில வர முடியாம இருக்கும். ஏதோ ஒரு சின்ன பாவமோ பெரிய பாவமோ, அது பாவம்னு தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து எனக்கு வேண்டாம், அந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் நினைக்கும் போது அதுல இருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியிலேயே வர முடியலீங்க, அந்த பழக்கத்தினால மாத்திக்கவே முடியலீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அதுதான் பாவத்தினுடைய உச்சக்கட்டம். அந்த பாவம் என்ன செய்யுது? நம்மள அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் என்ன செய்யறான்? அதற்கு அடிமையா இருக்கிறான். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு ஏன் நம்ம லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்றோம்? கர்த்தருக்கு பிடிக்காது. முதல் காரியம் லஞ்சம் வாங்குறது பிடிக்காது. ரெண்டாவது, நம்ம லஞ்சம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாங்காத வரைக்கும் அவங்க சார் சார் அப்படின்வாங்க. ஆனா அவங்க கையில லஞ்சம் வாங்கிட்டோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்குங்க? சாருங்கிற வார்த்தையெல்லாம் போயிடும். என்னங்க நீங்க தான் வாங்கினீங்கல்ல, ஒரே வார்த்தை, அப்படிதானே? உண்மைதானங்க? நீங்க தான் 100 ரூபா வாங்கினீங்கல்ல, அப்புறம் என்ன பேசுறீங்க? சும்மாவா இது பண்றீங்க, சைன் பண்ணி கொடுக்குறீங்க, சும்மாவா அந்த காரியத்தை செய்றீங்க, நான் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த பணத்தின் நிமித்தம் அவர்கள் நம்மை ஆளுகை செய்வார்கள். என்னைக்குமே நான் சொல்றேன், எதுலையுமே கிறிஸ்தவ பிள்ளைங்க தெரிந்து கொள்ளுங்க, உங்களை ஒருத்தர் ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்களை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. உங்க புருஷன் மட்டும்தான் உங்களை ஆளுகை செய்யணும். கர்த்தருக்கு அப்புறம் கர்த்தர் யாரை கொடுத்திருக்கிறார்னா மனைவிக்கு புருஷர்களை தான். அல்லேலூயா. அவர்கள் தான் உங்களை ஆளுகை செய்யணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. என்ன
ஆமா, ஆளுகை அப்படின்னா டாமினேஷன் எல்லாம் ஒண்ணுதான். அப்படியே மேல் நோக்கி நிக்கிற ஒரு காரியம் எந்த மனுஷனும் உங்க மேல இருக்கக்கூடாது. பிசாசு உங்க மேல ஆளுகை செலுத்தக்கூடாது. பொல்லாத காரியங்கள் மேல ஆளுகை செலுத்தக்கூடாது. அப்ப சொல்றார் ஆண்டவர், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமை. அடிமை எப்படி தெரியுங்களா? எடுனா எடுக்கணும், போனா போகணும், வரானா வரணும், அதுதான் அடிமை. இன்னைக்கு இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில நம்ம ஒரு வேளை வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா கர்த்தர் இன்னைக்கு நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. முழுமையான விடுதலை. அது என்ன எப்பேற்பட்ட விடுதலையா? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யான விடுதலை. எது மெய்யான விடுதலை தெரியுமா? உண்மையான விடுதலை, ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறது தான். இப்போதைக்கு அப்போதைக்குன்னு சொல்லி இல்ல. ஒரு சிலருடைய விடுதலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு எல்லாம் 3 மாசத்துக்கா இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை முழுமையான விடுதலை, சம்பூர்ணமான ஒரு விடுதலை. அவர் விடுவிச்சா விடுதலை தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுதான் மெய்யான பூரணமான ஒரு விடுதலைன்னு சொல்லலாம். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். பர்மனண்டா ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். இப்படி ஒரு விடுதலை உங்களுக்கு வேணுமா வேணாமா? எத்தனை பேர் வேணும்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துல எனக்கு விடுதலை வேணும். இதோ பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், பலவீனத்திலிருந்து விடுதலை வேணும், பயத்திலிருந்து விடுதலை வேணும். ஒரு சிலருக்கு பயம், பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம். இப்படி நடந்துருமோ? அந்த பயம் என்ன செய்யுதுன்னா அந்த பிரச்சனையை பெருசா காமிச்சு இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இந்த மாதிரி நடந்துருமோ, அந்த மாதிரி நடந்துருமோ. ஓவர் திங்கிங். ஆமாவா இல்லைங்களா? பயங்கரமா நம்ம யோசிப்போம், ஆனா ஒண்ணுமே அங்க இருக்காது. நம்ம யோசனையே பிரச்சனையை கொண்டு வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேற எதையும் இப்ப செய்ய வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்த்தா போதும். தேவன் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கிறார். அதுதான் உண்மை. கலக்கம், குழப்பம் எதா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்க்கிற பழக்கம் இருக்கணும். ஏன்னா உங்களை விடுதலை செய்யறதுக்கு எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது. பயத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. இன்னைக்கு உங்க கணவர் ஒருவேளை பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன் சொல்லலாம். ஆனாலும் அந்த பயம் ஒரு சில டைம் வரும். பார்த்துருக்கிறீங்களா? உங்க கூடவே இருப்பாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. ஆனா அந்த பயம் நீங்களே அப்படின்னா அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? எல்லா நேரமும் இருக்க முடியுமா? பிள்ளைகள், கணவர் எல்லா நேரமும் உங்களோட இருக்க முடியுமா? மனைவி உங்க கூட எல்லா நேரமும் இருக்க முடியுமா? 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷமாவது அவங்க தள்ளி போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் உங்களை ஆட்கொன்றும், குழப்பம் ஆட்கொன்றும், திகில் உங்களை ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட கட்டுகள்ல இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, மெய்யான விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். மெய்யான விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை. மெய்யான விடுதலைக்கு ஆப்டான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பரிபூர்ண விடுதலை. இன்னைக்கு வியாதி, பலவீனம், சின்ன சின்ன பலவீனம் வந்து போகும். என்னன்னு தெரியலீங்க, திடீர்னு காய்ச்சல் வருதுங்க, திடீர்னு பலவீனம் ஆகுதுங்க, திடீர்னு இந்த பிரச்சனை வருது. இதனால அப்படின்னா நாம் தேவனுக்குள்ளாக இல்லாததுதான் காரணம். இதுதான் ரீசன். முதல் காரியம், நீங்களும் நானும் பாவம் செய்வதன் நிமித்தம் நமக்கு பலவீனம் வருது, சாபம் வருது. ஒரு சில தேவையில்லாத என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் செய்கிற ஏதோ ஒரு சில அக்கிரமங்கள் கர்த்தருடைய கையை முடங்கி போகும்படி செய்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய கை முடங்கி போகல, குறுகி போகல. அவர் கை ஆசீர்வாதிக்கிற கை. ஆனா கர்த்தருடைய கை குறுகி போவதற்கு யார் காரணம் அப்படின்னா நாம் தான் காரணம். நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் தான் காரணம். கர்த்தரால நம்மை ஆசீர்வதிக்க முடியல, வாக்கு தத்தங்களை கொடுக்க முடியல, நமக்கு சுகத்தை கொடுக்க முடியல, நமக்கு பலவீனத்தை மாற்ற முடியல. ஏன் இந்த பலவீனம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பலவீனம்? யோசிக்கலாம். ஐயோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா எனக்கு இந்த பலவீனம் இருக்குதே, இந்த பலவீனனை விட்டு நீங்க மாட்டீங்கதே, நான் சபைக்கு போறேனே, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேனே, ஆனா ஏன் இந்த பலவீனனை விட்டு நீங்கல? கேள்வி இருக்கா? ஏன் இந்த பயம் என்னை விட்டு நீங்கல? என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பயமே இல்லை, ஆனா எனக்குள்ள மட்டும் ஏன் இந்த பயம் வருது? கேள்வி இருக்கா? என் பிசினஸ்ல ஏன் ஆசீர்வாதம் இல்ல? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்துல, பிசினஸ்ல, படிப்புல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை, எந்த பிரச்சனை? என்ன காரணம்? பிசாசு
ஒரு சில காரியங்களை கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஏங்க ஏசப்பாவை அறியாத ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அதை நம்ம ஓப்பனா யார் யாருன்னு சொன்னோம்னா மதத்தை பத்தி பேசுறோம்னு சொல்லிடுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏசப்பாவை அறியாதவங்க நம்ம அப்படி பேசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார்கள், நம் மத்தியிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரல, எனக்கு மட்டும் ஏங்க பிரச்சனை வருது? பார்த்துருக்கிறீங்களா? அவங்க நம்மளை விட ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனா நம்ம சின்ன சின்ன காரியம் பண்ணா கூட நமக்கு பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை? பயம், கவலை, வேதனை, இந்த மாதிரி பலவீனம், அந்த மாதிரி வருது. ஏன்னு சொல்லி யோசிச்சிருக்கிறீங்களா? நான் யோசிச்சிருக்கிறேன். என்னடா இது, என்னை விட மோசமான ஒரு காரியத்தை செய்யறான், அவனுக்கெல்லாம் பிரச்சனையே வரல, அவன் நல்லாவே இருக்கிறானே, பாப்பேன் நல்லா இருக்கிறானே, ஏன் அவங்கள இழுக்கணும்? நான் அதை தாண்டி தான் எல்லாத்துக்குள்ளே அது இருக்குங்க. உண்மையிலேயே யோசிச்சு பார்ப்பேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? அவன் மட்டும் நல்லா இருக்கிறான், அவனுக்கெல்லாம் அது வராதா? என்னடா இது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஆண்டவர் பேசுறாரு, அந்த ஜனமெல்லாம் என்னை அறியாம என்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. ஓகே, ஆனா நீ என்ன பண்ணிட்ட? சிங்கத்தை தொட்டுட்ட, சிங்கத்தை சுரண்டி பார்த்துட்ட, விடுமா? விடாது. இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கம், பரிசுத்த தேவன். தெரிஞ்சோ தெரியாமலையோ பரிசுத்த ஆலயத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம். பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எது ரைட், எது ராங், எது தப்பு, எது கரெக்ட்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு வேதாகமத்துல இருந்து. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்போ அந்த அடிமைத்தனம் தப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சிட்டு ஒரு சில விஷயங்கள் நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் பாவத்துக்குள்ள போகும்போது பிசாசு என்ன செய்வான்? நம்மளை அப்படியே உள்ள பிடிச்சு வச்சிருவான். விட்டக்கூடாது. மறுபடியும் அதாவது நல்ல ஸ்தலத்துல, அதாவது நல்ல தரையில இருந்துட்டு சேத்துக்குள்ள போனீங்கன்னா சேரு என்ன செய்யாது? விடாதவங்களை. மறுபடியும் போகக்கூடாது, நல்ல இடத்துக்கு போகக்கூடாது, நல்ல இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? அதாவது நானே இந்த வேலைத்தனம் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, யார்கிட்டயாவது டீச்சர்ட்ட மாட்டியிருப்பேன், ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிட்டு உட்காந்துருப்பேன். கூட வந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, விடுவனா? அவனை காப்பாத்த நினைச்சாலும் டீச்சரு, யஸ்வந்த் நீ பண்ணாத, சரியா பார்த்து கிளாஸ்குள்ள போ, சாம் நீ வெளியவே நில்லு அப்படின்னா அவனை விட மாட்டேன். டேய் இருடா, டேய் இருடா, நல்லா இருக்கடா. பார்த்துருக்கீங்களா? இதுதான் பிசாசு செய்யறான். எங்க போற? மறுபடியும் அங்க போய் நிக்கிறியா? போகாத போகாத, வா வா வா, உனக்கு நன்மை காரியத்தை செய்யறேன், உனக்கு இச்சையான காரியத்தை காமிக்கிறேன், உனக்கு இச்சையான காரியத்தை பேச வைக்கிறேன். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கிறீங்களா? அதை அடக்கவே முடியாது. ஒரு பொய் பேச போய் அடுத்தடுத்து பொய்யா வரும். நம்ம யோசிப்போம், அட பாவமே, என்னடா ஒரே ஒரு காரியத்தை தான் எங்க அம்மாட்ட மறைச்சேன், இப்போ இந்த ஊருக்கே மறைக்க வேண்டியதா போச்சே, இத்தனை பேத்துக்கு நான் பொய் பேசியிருக்கிறேனே, இது எப்படி மாத்துறது? பெரிய சுமை நம்ம மேல வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையாயிரு. ஆண்டவர் தெரியும் நிறைவில் நம்மளால உண்மையா இருக்க முடியுமா இருக்க முடியாதான்றதை விட கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுமா. சின்ன காரியத்துல நம்ம உண்மையா இருந்தோம்னா அதுதான் நம்மளை உண்மையாவே கொண்டு போய் நிறுத்தும். பொய்யா நிறுத்தாது, உண்மையான மனுஷனாய் கொண்டு போய் நிறுத்தும். நிறைய காரியத்துக்கு கர்த்தர் நம்மை அதிகாரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை ஆக முடியாம ஒரு சில பேர் இருப்பீங்க. யார் உங்களை விடுதலை செய்வது? ஒரு ஊழியக்காரர் வரணும் அவங்களை விடுதலை செய்வதற்கு. அவர் போதிக்க தான் முடியும், உங்களை விடுதலை செய்ய முடியாது. எந்த ஒரு பாஸ்டரும் உங்க மேல கை வச்சு விடுதலை செய்ய முடியாது. உங்களுடைய பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுதலை செய்ய முடியாது. யார் உங்களை விடுதலை செய்வார் அப்படின்னா ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அவரால் மட்டும்தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். எப்படிங்க சொல்றீங்க? அவரால் மட்டும்தான் விடுதலை செய்ய முடியும், எப்படி விடுதலை சொல்றீங்க கேக்குறீங்களா? ஒரே ஒரு காரணம், பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்திருந்ததுனால தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துல
மனுஷ ரூபத்துல கீழே இறங்கி வரும்படி செய்தார். முதல்ல ஒரு உலகம் அழிந்து போயிற்று. எதனாலன்னா பாவம் பெருகினதுனால கர்த்தர் அந்த முழு உலகத்தை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. முழு உலகமும் அந்த அழிவு எப்படி இருந்தது பாத்தீங்களா? இந்த அழிவு மேல இருந்தும் தண்ணி கொட்டுது, கீழே இருந்தும் தண்ணி உண்டாகுது, ஊத்துகள் உடைந்து தண்ணிகள் உண்டாகுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நினைச்சு பாருங்க, கேரள மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? அதாவது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். இப்படிங்கிறதுக்குள்ள 3 கிராமங்கள் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா, முழுசா அழிஞ்சு போச்சு. இது மனுஷால் உண்டாகுமா? இல்லவே இல்லை, சாத்தியமே இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நியூஸ்ல இந்த வார்த்தை கூட ஒரு பரிசுத்த தேவ தாசன் சொல்லி நான் கேட்டேன். நியூஸ்லயும் நாங்க கேட்டோம். என்னன்னா மேக வெடிப்பு, மேக வெடிப்பினால மழை கொட்டுச்சுன்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. பார்த்துருக்கிறீங்களா? மேகம் வெடிச்சு, அதாவது மழைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாரல் வடிவில் வந்து கொஞ்சம் பெருசா வரும், அது ஓகே. ஆனா மேகம் வெடிச்சதுன்னா என்ன ஆகுங்க? ஒண்ணுமில்ல, ஒரு பெரிய பலூனை மேல கட்டி விட்டுருக்கீங்க, பலூன் ஃபுல்லா தண்ணி, ஒரு ராட்சச பலூன், பெரிய பலூன், அதுல ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டீங்க. நான் என்ன பண்ணிடுறேன், இங்க இருந்து 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க டப்புன்னு சுண்டி விடுறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு கள்ளத்துக்கு போடுறேன், கம்பியத்துக்கு போடுறேன். என்ன ஆகுது? வெடிச்சது தண்ணி என்ன பண்ணுன்னா தொப்புன்னு விழுகும். அந்த மாதிரிதான் தண்ணி பயங்கரமா விழுகுது. அந்த நாட்கள்ல தேவன் இப்படியாய் வானத்தின் மதில்களை திறந்து வைத்திருந்தார். பயங்கரமா தண்ணி கொட்டுது, உலகத்தை அழிச்சார். ஏன்னா பாவம் பெருகுச்சு. அடுத்தது மறுபடியும் பாவம் உண்டாச்சு. ஆண்டவர் பார்த்தார், மறுபடியும் இந்த மாதிரி உலக அழிவை நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நோவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அதை மறந்து போகாத தேவனாய் காட்சியளித்து அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய ஒரே பேராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக மனுஷ ரூபத்தில் கொடுத்தார். ஒரு மனுஷனாய் ஒருவர் பிறந்து அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, ரத்தம் சிந்தி மடிந்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்பினோம். அதுதான் தேவ சித்தம். அதுக்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 33 வருஷம் சும்மா ஏன் வாழணும்? அவர் வந்தோடனே இறந்திருக்கலாம்ல. அவர் பிறக்கும் போதே குழந்தைகளை வந்து பலியிட சொல்லி இந்த ராஜா சொன்னார் இல்லையா, ஏரோது. அப்பவே இறந்து போயிருக்கலாம்ல. ஆனா அப்பவெல்லாம் ஏசப்பாவை ஏன் காப்பாற்றணும் அப்படின்னா, ஏன் 33 வருஷம் வாழ அனுமதி ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய வழியை அவர் உணர்ந்து கொள்ளபடியாய். இன்னைக்கு நீங்க ஒருவேளை வாலிப பையனா இருக்கலாம். நீங்க ஒரு வாலிப பையன் என்கிட்ட கேட்கிறான், பிரதர் இந்த பாவத்தை பார்க்காதன்னு சொல்றீங்க, நீங்க சொல்லி ஜோம் பண்ணி விட்டு 2 நாள் என்னால இந்த பான் வீடியோஸ் பார்க்க முடியாம இருக்குது, ஆனா மறுபடியும் இந்த வீடியோ எனக்கு பார்க்க தூண்டுது, என்னால முடியல பிரதர் சொல்றான். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, வாலிபர்கள் நிறைய பேர் தான் சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க பிரதர், விடுதலை உண்டாகணும், மெய்யா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், எங்களால முடியல. ஏன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் அதுதான் செய்யறாங்க. வாலிபர்களை கூட விட்டுருங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, வாயில புகையிலன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல, எலி, அதாவது காருக்குள்ள எலி வரக்கூடாதுன்னு சொல்லி புகையில கட்டுவாங்க. பாத்துருக்கிறீங்களா? ஆமா, முன்னாடி பின்னாடி எல்லாம் அந்த புகையில ஸ்மெல் 4 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு இருக்கும். எலி வராதான். அந்த புகையில உடைய ஸ்மெல்ல கண்டு எலி ஓடுதான். அந்த புகையிலைய இவங்க என்ன பண்றாங்க, சுருட்டி மடிச்சு வாய்க்குள்ள வச்சிருக்கிறாங்க. பாத்துருக்கீங்களா? எலியே எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியா நீங்க இப்படி இந்த புகையிலை தூக்கி வாயில வைக்கிறீங்க? எலியே வேண்டான்னு புறக்கணிச்சு ரிஜெக்ட் பண்ணத சுண்டலியும் பெரிய எலியும், அப்புறம் வேற என்ன சொல்ல, பெருச்சாளி வெறுக்கிற அந்த புகையிலையை நீங்க எப்படியா வாயில வைக்கிறீங்கன்னு போச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, சகோதரி தயவு செஞ்சு இந்த புகையிலையை வைக்காதீங்க அப்படின்ற. அவங்க சொல்றாங்க, இல்ல மாஸ்டர், நீங்க ஜெபம் பண்றீங்க, 3 நாள் முடியுது, காட்டுல வேலை செய்யறேன், 4ஆவது நாள் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பாக்கெட்டை எடுக்கும் போது இந்த பாக்கெட் உருட்டுற சத்தம் என் காதுல விழுகுது. அதை எடுத்து மடிச்சு கடக்கு முடக்குன்னு வாயில வைக்கும் போது அவங்க வாயை பார்த்தோன்னே எனக்கு எச்ச ஊறுது.
வச்சிடுறேன். அவங்களால முடியல. அதை நான் சொல்றேன் பாத்தீங்களா, எத்தனை ஊழியக்காரர்கள் உங்க இடத்துல வந்து சொன்னாலும் உங்களால முடியாது, என்னால முடியாது. ஆனா முடிய செய்கிறவர் யார் தெரியுமா? இந்த இயேசு மாத்திரம்தான். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், உங்களுக்காக நான் ரத்த சிந்தல, உங்களுக்காக நான் அவமானப்படல, உங்களுக்காக நான் அடிக்கப்படவில்லை, உங்களுக்காக நான் மரிக்கவில்லை. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டது ஒருவர் இருக்கிறார், அவமானப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ரத்தம் சிந்தினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, மரித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உயிரோடு கூட எழுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பெயர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பூரண விடுதலை, பூரண சுகம், பூரணமான கட்டுகள் உடைக்கப்பட்டதுதான். இன்னைக்கு மதுபானத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. சொல்லுவாங்க டாக்டர், ஏய் பார்த்து நீ குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது கூட சேராத, அந்த பக்கமே போகாத. அந்த பக்கமே போகாம இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க. அந்த பக்கம் போயிட்டா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்க நினைப்பு, கையெல்லாம் நடுக்குதுக்கு சார், ஒன்னே ஒன்று இத்தனோண்டு அப்படின்வாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், இத்தனோண்டுங்க சார், இத்தனோண்டு. அது இத்தனோண்டுங்கிறது ஒரு பாட்டில் போயிடும் உள்ள, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல இருந்து யார் விடுதலை செய்யறதுன்னா இந்த இயேசு மாத்திரம் விடுதலை செய்ய முடியும். மருத்துவர்களால டெம்பரவரி சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, மனுஷனால உங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துனாலதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், மெய்யான விடுதலையை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மெய்யான விடுதலையை தான் இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்காக நான் செபித்துட்டு வந்திருக்கிறேன். தெய்வ சமூகத்துல உங்களுக்கு குடும்பத்துக்காக நான் செபித்து வந்திருக்கிறேன். நான் என்பதை குறித்து பெருமை பாராட்ட விரும்பல. கர்த்தர் என்னை தூண்டினார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி தேவ சமூகத்துல இதோ கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்திருக்கிறார். நான் அல்ல, தேவன் உங்களுக்காக என்னை ஜெபிக்க வைத்திருக்கிறார். இதை நான் இந்த இடத்துல வெளிப்படையா சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு. விசுவாசிங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனையில இருந்து விடுதலையாக போறீங்க. இந்த மாசத்திலே விடுதலை. உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை. வீடு கட்டுமான பணி நடக்க போகிறது, இயேசுவின் நாமத்தினால நிறைவேற போகிறது. பிசினஸ்ல ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. இன்னைக்கு மதுபானத்திலிருந்து விடுதலை உண்டாக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, வரும்போது பார்ப்பீங்க, நாளடைவில் பார்ப்பீங்க, பெரிய மாறுதலை பார்ப்பீங்க. உங்களுடைய வீட்டுக்கார் கணவர்மார்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, கர்த்தருக்குள்ள வர போறாங்க. திரும்பி கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். இடிஞ்சு போன எருசலேமை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அற்புதங்களை பார்க்க போறீங்க. கர்த்தர் சொன்னார், அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன். ஆனா நீ என்ன செய்யணும்? அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும் மகனே. தேவ சமூகத்துல ஜெபித்திருக்கிற நல்ல வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பிசினஸ்ல ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஏன்னா அவர் மெய்யான தேவன். அவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த விடுதலை உங்களுக்கு வேணும், ஜெபிச்சிருக்கிறேன். அதுக்கும் மேல ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அனுதினமும் நான் விடுதலை பெற்று கர்த்தருக்குள்ள வாழணும்னு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சம்பவத்தை நான் சாட்சியாக சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தானியேல் எழுதின நிருபத்துல ஒரு 3 வாலிபர்கள் இருக்கிறாங்க. கவனிங்க, நான் ஒரு கதை போல சொல்றேன். நான் வசனம் வாசிக்கும் போது நீங்க வாசிச்சு காமிக்கலாம். தானியேல் எழுதின நிருபத்துல ஒரு 3 வாலிப பசங்க. அந்த நாட்கள்ல நேபுகாத் நேசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வாழ்ந்திருந்தாரு. அந்த ராஜா என்ன செய்யறாரு? தன்னுடைய உருவ சிலையை பெரிய வடிவத்துல வடிச்சு அந்த சிலையை முன்னாடி நிறுத்தி, ஊருக்கு நடுவுல நிறுத்தி அந்த சிலையை தான் எல்லாரும் வணங்கணும்னு சொல்லு சட்டம் போட்டார். ஆனா அங்க இருக்கிற 3 வாலிப பசங்க மட்டும் சிலையை வணங்கல. அவங்க சொன்னாங்க, ராஜாவுக்கு முன்னாடி நின்று ராஜா கேட்கிறாரு, ஏன் சிலை நீ வணங்க மாட்டியா? நீ கீழ்ப்படிய மாட்டியா? அவங்க சொல்றாங்க, ஆம் ராஜாவே, நீர் வாழ்க. ஆனாலும் எங்கள் தேவனை தவிர வேற எந்த தேவத்தையும் சிலையும் நாங்க வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர்.
அவங்க சொல்றாங்க, முதல் பாயிண்ட், எங்கள் தேவன் எங்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவர், தப்புவிக்க வல்லமையுள்ளவர். அப்படி ஒரு வேளை எங்களை விடுதலை செய்யாவிட்டாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்க யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. ராஜா அதை கேட்டு பயங்கர கோபமாயி என்ன சொல்றாரு, ஒரு சூளை, எரிகிற சூளை, எரிகிற சூளைன்னு இப்ப சொன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த சிக்கன் கிரில், எங்க நிக்கிறா பாருங்க நம்மால, சார் இதுக்குதாங்க வேணும். கிரில் சிக்கன் பார்த்துருக்கீங்களா? நெருப்புல அப்படியே புகஞ்சுக்கிட்டு இருக்கும், கருகி போய் அந்த கருகி போற வாசனை தான் நமக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் உள்ள இருக்கிறத விட அந்த மேல இருக்கிற பீஸ் தான் அதிகமா விரும்பி விரும்பி இந்த மைனஸோட வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த ராஜா என்ன செய்ய சொல்றாரு, மிகுந்த கோபம் அடைந்து 7 மடங்கு அதிகமா அந்த சூளைய ஜாஸ்தி படுத்து, நெருப்பை விட்டு அக்னி விட்டு எரிச்சு விடு அப்படின்னு சொல்லி 3 வாலிப பசங்களை கட்டி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அந்த சூளைக்குள்ள தூக்கி போடணும். எரிகிற சூளைகளை தூக்கிட்டு வர்ற ஆளு அந்த வெப்பம் தாங்க முடியாம செத்து போயிட்டாரு. ஆனா அந்த 3 வாலிப பசங்க என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி கையும் காலையும் கட்டி உள்ள ஓட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த நேபுகாத்நேசர் குமிஞ்சு பாக்குறாரு, என்ன தெரியுது, 3 பேர் அல்ல 4 பேராய் விடுதலை செய்யப்பட்டு உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவர் பாக்குறாரு, என்னடா இது, நான் கட்டி உள்ள வச்சேன், கட்டி தூக்கி போட்டேன், ஆனா இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்களே, 3 பேர் அல்ல 4 பேரா இருக்கிறார்களே. இன்னும் 4வது நபர்களை பார்த்தா ஒரு தேவதூதனுடைய சாயலாய், தேவ புத்திரனுடைய சாயலாய் காட்சி அளிக்கிறது என்று சொல்லி வியந்து போய் எல்லா மனுஷர்களை கூப்பிட்டு பார்க்க சொல்லி அந்த சூளை ஆஃப் பண்ண சொல்லி வெளியில வர சொல்றாரு. 3 வாலிப பசங்களை வெளியே வர சொல்றாரு. அங்க என்ன நடக்குது தெரியுமா? தானியேல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதமடையாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பாத்தீங்களா எத்தனை அடையாளம். அதாவது நீங்க சமைக்கும் போது அந்த கருத்துணின்னு வச்சிருப்பீங்க இல்ல, வேஸ்ட் கிளாத், அந்த துணியை ஒரு சில டைம் கருக்கி இருக்கிறீங்களா? ஸ்டவ்ல வச்சு தெரியாம செஞ்சது இல்லையா? நடந்திருக்கும்ல எல்லா வீட்லயும். எங்க வீட்டுல அடிக்கடி நடக்கும். நான் பெட்ரூம்ல இருந்து ஓடி வருவேன், ஏப்பா என்னப்பா இது என்னமோ கருகுது, பார்த்தா ஒண்ணு இல்லப்பா துண்டோ கருகிச்சு. அந்த கைப்பிடி வைக்கிற இதெல்லாம் இருக்கும் சில்வர்ல, அதையெல்லாம் விட்டு போட்டு அப்பப்போ இது மாறுவாங்க. அந்த ஸ்மெல்லு போகவே போகாது, பார்த்துருக்குறீங்களா? அப்புறம் ஒரு சில டைம் வடச்சட்டியில ஏதாவது ஒண்ணு வணக்கிட்டு இருக்கும் போது ஃபுல் ஃபிளேம்ல வச்சு வணக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கருகிரும். அந்த வாசனை போகுமா? அதை என்னதான் அதாவது அடியிலிருந்து சுரண்டாம மேல இருந்து காய்கறி எடுத்து போட்டாலும் சாப்பாடு எடுத்து போட்டாலும் அந்த கருகின வாசனை போகவே போகாது. ஆனா இங்க பாருங்க, 7 மடங்கு சுட்டரித்த சூளைக்குள்ள 3 வாலிபர்களை கட்டுண்ட நிலைமையில போட்டு இன்னைக்கு விடுதலையாகி வெளியில வர்றாங்க. 3 பேர் தான் வெளியில வர்றாங்க. அந்த 3 பேரையும் பார்த்தா உள்ள எந்த ஸ்மெல்லும் இல்லை. அந்த எரிகிற சூளையில போட்டவங்க மத்தியில ஏதாவது ஒண்ணு நெருப்பு எரிஞ்சிருக்கணும், ஷால் எரிஞ்சிருக்கணும்ல, ஷால் எரியல. அவங்க மேல ஒரு நாற்றம் கூட வரல, நெருப்பு ஸ்மெல், கருகி போன ஸ்மெல்லு கூட கொஞ்சம் கூட வரல. ராஜா அதை பார்த்து வியந்து போகிறார். வியந்து போனவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 28ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேசார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எப்படி விடுதலை உண்டாச்சு? இங்க தெளிவா ராஜா சொல்றாரு. என்ன ராஜா சொல்றாருன்னா, நான் கொண்டு வந்த சிலைய வணங்காம யார? தேவனை நம்பி. அவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? யாரை நம்பினாங்க? தானியேலை நம்பல. இந்த 3 பேர் யார் தெரியுமா? தானியேலுடைய ஃப்ரெண்டு.
இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேலால நேபுகாத்நேசர் நன்மையான ஈவுகளை பெற்றிருப்பார். ஒரு கனவு கண்டிருப்பார் நேபுகாத்நேசர். அந்த கனவுக்குரிய விளக்கத்தை தானியேல் சொல்லியிருப்பார். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. தானியேல் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள இருப்பார். அப்படிப்பட்ட தானியேலுடைய ஃப்ரெண்டு தான் இந்த மூணு பேரும். இன்னைக்கு தானியேல் எப்படியாவது என்ன காப்பாத்திடுவான், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான், ராஜாவுக்கு நெருங்கின நண்பராக இருக்கிறான்னு சொல்லி இந்த மூணு பேர் பார்க்கல. நல்லா கவனிங்க, ஃப்ரெண்ட பார்க்கல, இங்க இருக்கிற பிரசிடென்ட பார்க்கல, கவுன்சிலரை பார்க்கல, எனக்கு எம்எல்ஏவை தெரியுங்க, எனக்கு எம்பியை தெரியுங்க, எனக்கு முதலமைச்சரை தெரியுங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்று வாலிபர்களும் இதோ அதிகாரத்துவத்தில் இருக்கிற தானியேலை பார்க்கல. யாரை பார்த்தார்கள்? இதோ தேவனை பார்த்தார்கள். வானங்களையும் பூமி உண்டாக்கின பரிசுத்த தேவனை பார்த்தார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல வாசங்க 17ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். யாஷ்மின் வாசிமா 17. வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்காமற் போனாலும் ஆமே. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அந்த பசங்களுக்குள்ள என்ன வைராகியம் இருந்ததுன்னா, தேவனை குறித்து அவ்வளவு வைராகியம் இருந்தது, பயபக்தி இருந்தது, நெருங்கின உறவு ஆண்டவரோடு கூட வாலிபர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாயில அந்த வார்த்தை வருமா? யோசனை பண்ணி பாருங்க. இங்க ராஜாவே சொல்றாரு இவங்க மூணு பேரை குறிச்சு. என்னன்னா, அவரை நம்பி, அவரையே நம்பி, யாரு? கர்த்தரையே நம்பி, தேவனையே நம்பி, ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் இன்னைக்கு நமக்கு ஏன் விடுதலை உண்டாகல அப்படின்னா, அவரை முதல்ல நம்ப மாட்டேங்கிறோம். அவரையே நம்பி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பொல்லாத அசுத்தத்தை தள்ளி விட்டு, பயத்தை தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு நீங்க உங்க சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். என்ன செய்ய போறோம்? நீங்க இனி இந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது, மெய்யான விடுதலை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் உங்களை பாதுகாப்பார். உண்மையிலே சொல்றேன், அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அணு உங்களை தொட முடியாது, ஒரு பிரச்சனையும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்களை விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார். இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஏன் விடுதலை உண்டாச்சுன்னா, அவங்க மூணு பேரும் கர்த்தரையே நம்பினார்கள். கர்த்தரையே நம்பி ராஜாவுடைய கட்டளை நாங்க கேட்க மாட்டோம்னு தள்ளிட்டு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டாங்க. தூக்கி போடுறியா போட்டு, சூளைக்குள்ள போடுறியா போடு, என் தேவன் என்னை விடுதலை செய்ய வல்லமை உள்ளவர். சொன்ன மாதிரியே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சாரு? விடுதலை செய்தார். இது பழைய ஏற்பாட்டுல. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக நின்று உங்களை விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார். அதுதான் உண்மை. காலேஜில் இருக்கும் போது பயம் வருதா? ஒரு நாள் ஒரு பிள்ளை சொன்னா, திடீர்னு பயம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா மூக்குல ரத்தமா, மூக்குல ரத்தம் வந்தது. எங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணுமாகாது, நீ கவலைப்படாத, தைரியமா இருந்துட்டாங்க. ஆனா அதாவது எப்படி இருக்கும் தெரியுமா? தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தாதான் சொல்லுங்களேன் தெரியும். தலைவலி காய்ச்சல் அப்படின்னா மூக்குல ரத்தம் வந்தா இப்படி இருக்கும். எதுக்கு ரத்தம் வருது? எதனால ரத்தம் வருது? சில்லிவு குடைஞ்சிருக்குமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? 1008 யோசனைகள் நமக்குள்ள போயிடும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, சொல்ற பாருங்க. அதாவது இந்த பல்லட ரோட்டு வழியாவோ இல்ல செஞ்சை ரோட்டு இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் பாருங்க, கேஎம்சியுடைய விளம்பரம் பயங்கரமா இருக்கும். எங்க பார்த்தாலும் இருதயத்தை காமிச்சு ஒரு பக்கம், எலும்ப காய்ச்சி ஒரு பக்கம், காலை காமிச்சு ஒரு ஓட்ட வேற விழுந்திருக்கும். கடவுளே, எனக்கு அதை பார்க்கும்போது இதை பார்த்தாலும் பயம் வந்துடும். ஆமாவா இல்லைங்களா? இத்தனை பெரிய காலை காமிச்சு ஓட்ட விழுந்து இதுல சர்க்கரை நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படும். செஞ்சேரி மலைக்குள்ள வரும்போதே ஒரு போர்டு இருக்குதுங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஏசப்பா நீங்க இருக்கிறீங்களாண்டவரே. எப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை நான் உண்டாக்குகிறேன்னு சொல்லி பயத்தை தான் இந்த சமுதாயம் நமக்குள்ள உண்டாக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? பயம்தான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிள்ளைக்கு, என்னடா எங்க அப்பாவுக்கு போன் பண்ண, எங்க அம்மாவுக்கு போன் பண்ண, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க. ரத்தம் எனக்கு தானே வருது, அவங்களுக்கா வருது?
அவங்களுக்கு தக்காளி சட்னி தான் வரும், எனக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது, என்ன ஆகுது? அப்புறம் அவன் என்ன செஞ்சாலாம், ஜோம் பண்ணாலாம். இது முதல்ல செஞ்சுதான் என்னன்னு என் கேள்வி. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மா வந்து கிட்ட வந்து உங்களை நெருங்கி தொட முடியாது, ஆனா என் இயேசு கிறிஸ்துவால முடியும். அதுதான் உண்மை. அவன் என்ன செய்யறா, ஜெபம் பண்றா, ஏசப்பா உண்மையை சொல்றா, ஓப்பனா அடிக்கிறா. ஆண்டவரே எனக்கு ரத்தம் வருது, எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்க, ஆனா எனக்கு பயமா இருக்குது சொன்னா. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை ஓப்பனா ஆண்டவர்கிட்ட பேசணும். இன்னைக்கு சொல்றாங்க, டாக்டர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னாதான் நல்லதுங்கிறாங்க. இன்னைக்கு எல்லா டாக்டரும் வேற மாதிரி இருக்கிறாங்க. 100ல 1 சிலர் தான் நல்ல டாக்டர்ஸா இருக்காங்க. மன்னிக்கணும், நல்ல டாக்டர்கள் இருக்கிறீங்க, ஆனா ஒரு சில சதவீதங்கள் வந்து ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கே அந்த வேலைத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறேன். ஒண்ணுமில்ல, இந்த இடுப்பு எனக்கு பிடிச்சிச்சு. ஒரு நாள் பஸ்ல போய் இப்படியே நின்றுட்டு போய் ஒரு பக்கமா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடுப்பு பிடிச்ச மாதிரியே போய் நின்ன, ஒன்னும் அசையவே முடியல. ஒரு இன்ஜெக்ஷன்ல குணமாக்கி இருக்கலாம், ஆனா 4 தடவை வர வச்சுட்டாரு ஒருத்தர். வந்தே ஆகணும். ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் தான். எல்லாத்தையும் சொல்லப்பா, தப்பாக்கு வீடியோல பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வக்கீல் வீட்டையும் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுங்கிறாங்க. சொல்ல முடியுமா? நல்ல வக்கீல்களும் இருக்கிறார்கள், வேற மாதிரியும் இருக்கிறாங்க. சமுதாயத்துக்கு தெரியும், நான் சொல்லல. அப்படி இருக்கும்போது யாருக்கிட்ட தாங்க ஓப்பனா நான் சொல்றது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கதான் சொல்லணும். ஓப்பனா சொல்லுங்க, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக முடியல ஆண்டவரே, என்னால முடியல. சொல்லுங்க ஓப்பனா, என்னால இந்த மாதிரி பேசுறதை நிறுத்த முடியல, இந்த மாதிரி பாக்குறத நிறுத்த முடியல, இந்த மாதிரி கேட்கறத நிறுத்த முடியல, சிந்திக்கிறத நிறுத்த முடியல, என்னால முடியல ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளை கேட்கிறா, எனக்கு பயமா இருக்குது ஏசப்பா, ரத்தம் வர்றது என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு பயமா இருக்குது, என்ன காப்பாத்துங்க. உடனே இந்த ரத்தம் நின்றணும். உடனே நினைச்சா, அப்புறம் நினைச்சா, நாளைக்கு நினைச்சா, உடனே சாட்சி அதுதான், உடனே நின்றுச்சு. நீங்க உங்க மத்தியில் உயிருள்ள சாட்சி உட்கார்ந்து இருக்கிறா பின்னாடி. உடனே தேவன் நிறுத்தினார். அங்க டாக்டர்கிட்ட போகல, அப்பா அம்மாவை பார்க்கல, அதுக்கு முன்னாடியே தேவன் விடுதலை செய்தார், பயத்தை போக்கினார், ஒரு விடுதலை. இன்னைக்கு நீங்க உடனே ஆண்டவரை கூப்பிட்டுறணும், தாமதம் பண்ணவே கூடாது. ஏசப்பான்னு சொல்லி அவருடைய பெயரை சொல்லி உடனே கூப்பிட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசி கேட்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமென். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, 40ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க 35ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கதை போல சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து சொல்றார் சீஷர்களை பார்த்து, என்ன சொல்றாரு? 35ஆம் வசனத்தை மட்டும் 35 ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, 35 மட்டும் வாசிப்பா. அன்று சாயங்காலத்தில் அவரவர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். போதும்பா, அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி யார் சொல்றா? இயேசு. ஏசப்பா யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. சொல்றது சீஷர்களா ஆண்டவரா? அவர் தானே சொல்றாரு, வாங்க அடுத்த கரைக்கு போலாம். இவர் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? ஏசப்பா ஒரு படகுல ஏறி சீஷர்களை ஏறுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இயேசு கீழே போய் தூங்கிட்டாரு. ஆனா காற்றும் கடலும் பொங்கி பயங்கரமா வீசுது, கடல் பொங்குது, பயங்கரமான காத்து இறையுது. சீஷர்கள் என்ன செஞ்சிடறாங்க? பயந்து போய் கீழே தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை எழுப்பி, போதகரே நாங்க மடிந்து போகிறோமே, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களே, காற்றும் புயலும் பயங்கரமா வீசுதேன்னு சொன்னோட இயேசு கீழ்த்தளத்திலிருந்து ஏறி மேல வந்து என்ன செய்யறாரு? 39ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இது எதனால உண்டாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இயேசு அற்புதம் செய்யறாரு சீஷர்கள் முன்னாடி. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலா இருன்னு சொல்லி கட்டளையிடுறாரு.
அந்த காற்றும் கடலும் அமைதியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்கிறாரு, ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் இந்த வார்த்தையை சீஷர்களை பார்த்து இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கணும், என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். கூட்டிட்டு வந்தவர் அவரு வேற ஒண்ணு சொன்னாரு, கமாண்ட். என்ன கமாண்ட்? அக்கறைக்கு போவோம் வாங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா உங்களை நடத்திடுவார். சொல்றேன் பாருங்க, நீங்களா வர்றது வேற, கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருந்தால் கண்டிப்பா அடுத்த கரைக்கு உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. ஐயோ நான் சீக்கிரமா செத்து போயிருவேனா, யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, நான் சீக்கிரமா போயிருவேனா? இல்ல, கர்த்தர் உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை குறித்து பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒருபோதும் அடுத்த கரைக்கு போகாம, அடுத்த காரியத்தை நீங்க செய்யாம நீங்கள் கண்களை மூடுவது கிடையாது. உங்களுக்கு இந்த பலவீனம் வர முடியாது. சிரித்து பாருங்க. இந்த சீஷர்கள் ஏன் பயந்தாங்கன்னா மறந்துட்டாங்க ஆண்டவருடைய வார்த்தைய. அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொன்னது இயேசு தானே. யாரா ஒருத்தராவது எழும்பி, சும்மாரப்பா, ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற, அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொன்னது யாரு? இயேசு தானே. அப்ப கண்டிப்பா நம்ம அடுத்த கரைக்கு போயிருவோம்ப்பா, அவர் தூங்கட்டும், நம்ம பேசாம உட்காரலாம், ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா காற்றும் கடல் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? அமைதியா மாறி இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பா சொன்ன வார்த்தையை மறந்து போய் நம்பாம, முதல்ல மறந்து போனதுனால நம்பிக்கையே வரல, மறந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க பயந்தாங்க, நடுங்கினாங்க. இயேசு வந்து நின்று சுகத்தை பலத்தை கொடுத்தார். காற்றின் கடலை வந்து இறையாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இப்படிதான் எழும்பும். எப்ப தெரியுமா? வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா எழும்பும். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம தாமதிக்கும் போது இந்த மாதிரி நெகட்டிவான காரியங்கள் எழும்பும், ஆப்போசிட்டான ரியாக்ஷன் எழும்பும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மெய்யான விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். அவர் பார்த்து உங்களை சொல்லுவார், உங்க வாழ்க்கையை பார்த்து, காற்றும் கடலை பார்த்து இறையாத. யாஸ்மினுக்கு விரோதமா இந்த ஆயுதம் எழும்புதா, ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க, அவர் வந்து என்ன செய்வாரு? போ பேசாம சொல்லிடுவார் உடனே. அதுதான் உண்மை. உங்களுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பினாலும் சரி, பிரச்சனை எழும்பினாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும் சொல்லுங்க பாப்பா எல்லாரும். யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை. சாம்பேல கூப்பிடாதீங்க, பிரயோஜனமே இல்லை. 12 மணி ஆனாலும் பிரதர் கூப்பிட சொன்னாருங்க. 2 மணி ஆனால் நான் கொரட்டோடு தூங்கிட்டு இருப்பேன். இப்பவும் சொல்றேன், டு நாட் டிஸ்டர்ப் மோடு போட்டிருக்கேன். கரெக்டா 10 மணிக்கு ஆன் ஆயிரும். நான் ஆன் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா 10 மணிக்கு டு நாட் டிஸ்டர்ப் மோடு ஆன் ஆச்சுன்னா காலையில 6 மணி இல்லாம இது ஆஃப் ஆகாது, அப்படியே கீழே கிடக்கும். பெட்ல எல்லாம் வைக்க மாட்டேன், வேவ்ஸ் வந்து மண்டையை தாக்கி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கீழே தரையில தான், பெட்டுக்கு கீழே தான் வச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது சாம்பேல நம்பி நீங்க 2 மணி 3 மணி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கால் வந்தாலும் வராது, வெளியில வராது, ரிங்டோனே வராது. ஏன்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடு பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அப்ப யார் டு நாட் டிஸ்டர்ப் மோடு போடாம இருக்கிறது? ஏசப்பா தான். ஏன் தெரியுமா? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சாம்பல் உறங்கிடுவான், தூங்கிடுவான், தூங்கு மூச்சு. ஆனா இந்த இயேசு தூங்கு மூச்சு அல்ல, விழிப்பா இருக்கிற இந்த இயேசு உங்களை விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார். 2 மணிக்கு உங்களுக்கு பயம் வருதா? ஏசப்பா பக்கத்துல இருக்கிறாரு. 3 மணிக்கு ஒரு மாதிரி கலக்கம் வருதா? ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்கிறாரு. ஐயோ நான் தனியா இருக்கிறேன்னு, காலேஜ்ல நான் தனியா டிராவல் பண்றேன்னு ஒரு பையன் சொன்னா, தனியா டிராவல் பண்ணும்போது அவனுக்கு பயம், ஏசப்பா ஞாபகம் வருது. அல்லேலூயா. குறிஞ்சேரியில இருந்து இங்க வரும்போது தான் அந்த பையன் ஞாபகம் வருது, ஏசப்பா எப்படியா செஞ்சேரி கரெக்டா போயிடணும். ஏசப்பா ஜபத்தை கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? எனக்கு போன் பண்ணியிருந்தா கூட மனுஷங்கிற ஒரு திமிரை காமிச்சிருக்கலாம். அப்படி காமிக்க மாட்டேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப மட்டும் ஞாபகம் வருது உனக்கு, வரவே மாட்டீங்கன்னா இப்ப மட்டும் ஞாபகம் வருதா? எடுக்கவே மாட்டேன் போன். அந்த மாதிரி மனுஷன் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப தெரியுமா உங்களுக்கு? மனுஷ புத்தி மோசமான புத்தி, குரங்க விட கேடுவிட்ட புத்தி மனுஷ புத்தி. எதுக்கு போன் பண்றாலும் யாருக்கு தெரியும்? நீ மட்டும் போன் பண்ண எடுக்கவா செய்யற, நான் எடுக்கணுமா? ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. ஆலயத்துக்கு வந்தாலும் வராட்டியும், ஏசப்பான்னு கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டியும், ஐயோ என் பையன் ஏசப்பா இப்ப கூப்பிடுறான் பாரு, நான் இறங்கி வரேன், உடனே வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அவன் பைக்ல இயேசு டிராவல் பண்ணி இருக்கிறார். அப்படிதான் உண்மை. நான் வந்து வேலை செய்யும் போது ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன்.
என்ன ஒரு நிச்சயம் தெரியுமா எனக்கு? எம்மாவுங்கிற பட்டணத்துல ஏசப்பா மரிச்சு போனதுக்கு அப்புறமா 2 சீஷர்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க அந்த கிராமத்துக்கு, எம்மாவு கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து பேசுவாங்க. மரணத்தை குறித்து பேசுறாங்களா இல்லையோ, ஏசப்பாங்கிற பேரை சொல்லி பேசுவாங்க. இயேசு தெரியுமா செய்வாரு, 3வது நபரா வந்துருவாரு. அந்த 2 பேருக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள போனோன்னு அந்த 3வது நபர் என்ன செய்வாரு, அப்பத்தை பிட்டு 2 பேரும் கொடுக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பாங்க, ஐயோ இவர் இயேசு. ஏன் இயேசு வீட்டுக்குள்ள வந்தாரு தெரியுமா? இவங்க 2 பேரும் ஏசப்பாவை பத்தி பேசினதுனால இயேசு வந்தார். அதை நான் நம்புறேன், முழுசா நான் நம்புறேன். அதனாலதான் ஏதாச்சும் ஒரு பயம் வந்து வச்சுக்குங்க, அப்பா அம்மா நான்சி எல்லாம் இல்ல, ஏசப்பா, இயேசுவே. அந்த இயேசுங்கிற பெயரை சொல்லி பாருங்க, நான் சேலஞ்ச் பண்றேன், விடுதலை உண்டு. உடனே விடுதலை. என்ன பயம் இருந்தாலும், என்ன கலக்கம் குழப்பம் இருந்தாலும் இயேசு உங்களை விடுதலை செய்வார். அவர் தான் இயேசு. அவர் ஒரு பாஸ்டர் இல்ல தூங்குறதுக்கு, அவர் ஒரு ஊழியக்காரன் அல்ல கொஞ்ச நேரமாவது கண்ணா செல்வதற்கு. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், வழி நடத்துகிறவர். புரிந்து கொள்ளுங்க. அப்ப யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை கூப்பிடுங்க. 7 மணிக்கு மேல கூப்பிட்டீங்கன்னா அவைலபிள் நான். இல்லையா? 6:30 மணிக்கு மேல கூப்பிட்டா வந்துடும், ரிங் வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி ஏசப்பா தான் உங்களுக்கு எல்லாமே. எப்ப கூப்பிட்டாலும் முதல்ல ஆண்டவரை கூப்பிடுங்க. இன்னைக்கு இந்த பிள்ளையும் பையனும் கூப்பிட்டாங்க பாருங்க, அந்த தம்பியும் பிள்ளையும் கூப்பிட்டது போல ஏசப்பாவை முதல்ல கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி ஏசப்பா தான் நான் கூப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? கூப்பிடணும், பயப்படாதீங்க, உடனே கூப்பிட்டுருங்க ஏசப்பாவை. கூப்பிட்டு சொல்லி பாருங்க, சாட்சி நீங்க சொல்லுவீங்க. செபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு பல்லவியை பாட போறோம் கடைசியா, நன்றி இயேசுவேன்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்க போறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இதோ எதனால பாதுகாக்கப்பட்டாங்க, எதனால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்படின்னா, அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க தங்கள் சரீரத்தை, கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தரையே முதல்ல நம்பினாங்க. 2வது கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாமே ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நம்புங்க. தயவு செய்து என் அன்பு மகனே மகளே, உனக்காக நான் தேவன் என்னை ஜெபிக்க வைத்திருக்கிறார், நான் அல்ல. மன்னிக்க ஆண்டவரே, என்னால முடியாது. கர்த்தாவே, நீர் இவர்களுக்காக ஜெபிக்க செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது நீங்க தான்ப்பா இவங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான்ப்பா இவங்களை விடுதலை செய்யணும். ஒப்பு கொடுக்கிறீங்களா? நம்புங்க, ஏசப்பாவை மட்டும் நம்புங்க. இதோ உங்க அப்பா அம்மாவை நம்புங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேல இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு. பயம் வந்ததுன்னா உடனே ஏசப்பாவை கூப்பிடுங்க. குழப்பம் வந்தா உடனே ஏசப்பாவை கூப்பிடுங்க. இதோ புரியலன்னா உடனே ஏசப்பாவை கூப்பிடுங்க. பலவீனம்னா ஏசப்பா உடனே கூப்பிட்டு பாருங்க. இந்த இயேசுதான் உங்களுக்கு மெய்யான விடுதலையை தர முடியும். எந்த பாஸ்டரால உங்களை விடுதலை செய்ய முடியாதம்மா, எந்த ஊழியக்காரரால உங்களை விடுதலை செய்ய முடியாதம்மா. இன்னைக்கு இந்த இயேசுதான் உங்களை விடுதலை செய்ய முடியும். இந்த இயேசுதான் உங்களை விடுதலை செய்ய முடியும். இந்த இயேசுதான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த இயேசுதான் உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்து 3ஆம் நாளில உயிரோடு கூட எழும்பி நான் விசுவாசிக்கிறேன். செஞ்சேரி ஜெப வீட்டில் இந்த இயேசு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை தொட விரும்புகிறார். அப்படிப்பட்ட இந்த இயேசு சமூகத்தில் உங்க கணவரை ஒப்பு கொடுங்க, உங்க மனைவியை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்க பிசினஸ் ஒப்பு கொடுங்க, உங்க வேலையை ஒப்பு கொடுங்க. நம்பி ஒப்பு கொடுங்கப்பா, நம்பி ஒப்பு கொடுங்க. என் அப்பா ஆலயத்துக்கு வரணும் கேட்டு பாருமா, என் அப்பா ஆலயத்துக்கு வரணும். நீ என்னமா கேட்கறியே? இன்னைக்கு இயேசு சொல்றாரு, உன் தகப்பனருக்காக ஜெபம் பண்ண மாட்டியா? இதோ சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னா நீ மட்டும் தான் பரலோகத்துக்கு வருவே, உன் தகப்பனார் பரலோகத்துக்கு வருவாங்களா? அப்பா அழுது நீ பிரயோஜனம் இல்லையே, இப்ப அழுது ஒப்பு கொடு. உன் தகப்பனாருக்கு அழுது ஒப்பு கொடு. என் அப்பா தோ சபைக்கு வரணும் ஆண்டவரே, பரிசுத்த சபைக்கு வரணும் ஆண்டவரே, ஏசப்பாக்குள்ள நிக்கணும் ஆண்டவரே, என் அப்பா தினந்தோறும் ஜெபிக்கணும், என் அப்பா தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். ஒப்பு கொடு. நீ கேட்டு பாரு, நீ கேட்டு பாரு, நம்பிக்கையோட கேட்டு பாரு. தேவன் பக்கத்துல இருக்கிறார், இயேசு பக்கத்துல இருக்கிறார். இதோ மதுபானத்தின் காவியம், இதோ என் குடும்பத்தை விட்டு வெளியில போயிடணும், என் சந்ததியை விட்டு வெளியில போயிடணும், என் ஊரை விட்டு வெளியில போயிடணும். பொல்லாத சத்துரு, பொல்லாத பிசாசு இதோ என் எல்லைக்குள்ள நுழையாதபடிக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கடிந்து அப்புறப்படுத்த முடியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறேன். கேட்டு பாருங்க. மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. நன்றி இயேசுவே.
இந்த பல்லவியை பாட போறேன், நீங்க கூட சேர்ந்து பாடணும் அவசியம் இல்லை. இந்த பல்லவி பாடும்போது ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவே. ஓ, கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார். கர்த்தர் வார்த்தையை கேட்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆஹா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆஹா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறீரப்பா. இயேசுவே, இதோ இந்த செஞ்சேரி ஜெப வீட்டில் நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் தம்முடைய வார்த்தையை விளம்ப செய்வீராக, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிலைபெற செய்வீராக. உம்முடைய வசனத்தினுடைய அற்புதங்களை, அதிசயங்களை அந்நியருடைய கண்களில் எங்க சொந்த கண்கள் காண இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த சபையில Facebookல லைவ்ல பார்த்து ஆண்டவரே, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் சாட்சியை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதோ நான் சிறுகணும், நீங்க மாத்திரம் தான்ப்பா பெருகணும். துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.